ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல தான் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடியே தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அண்ணனோட வாழ்க்கை பாதிக்கப்படும்னு சொல்லிட்டு நம்ம பாண்டே இருந்துட்டு நேராக வானத்தைய பீச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. உன்னோட தைரியம் உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஊர் ஜனங்க கிட்ட எங்கள் வீட்டை விட்டு கொடுக்காம நீ பேசின அந்த இடத்துலையே நீ என்கிட்ட ஒசந்து நின்றுட்ட. அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், கல்யாணம்னு ஒன்று பண்ணால் நான் ஒன்று தான் பண்ணணும்னு. ஆனால் அதுக்கான நேரம் இது கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்கு முன்னாடி என் அண்ணன் இருக்காரு. அண்ணனை யோசிக்காமல் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம சோழன் நிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்காக இப்போவே அண்ணனுக்கு பொண்ணு கொடுக்குறவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க, அது என்ன அண்ணனை விட்டு தம்பி அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணாருன்னு சொல்லிட்டு. இப்போ நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அண்ணனோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும். அதனால் இப்போதைக்கு நம்மளுடைய கல்யாணம்லாம் வேண்டாம், என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், முடிஞ்சால் அது வரை வெயிட் பண்ணு. அப்படி இல்லாட்டி உங்கள் அப்பா அம்மா சொல்கிற பையனை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கு நீ என்ன செத்து போன கூட சொல்லியிருக்கலாம், நான் எப்போவோ இந்த கடலில் விழுந்து செத்து போயிருப்பேன். ஆனால் கூட்டிகிட்டு கல்யாணம்னு ஒன்று பண்ணால் என்ன தான் பண்ணுவேன், ஐ லவ் யூலாம் சொல்லிட்டு இப்போ இந்த வார்த்தையை சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் வேண்டான்னு சொன்னால் அதெல்லாம் கூட சரி, ஆனால் என் அப்பா அம்மா பார்த்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க சொல்ல உனக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.